ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி நமக்கு பால், முட்டை, ஜீனி இருந்தால் போதும், ரொம்பவே சூப்பராக வரும். இந்த ஸ்வீட் நமக்கு பரோட்டா கறி சாப்பிட்டோன்னா லாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் இந்த ஸ்வீட்க்கு 4 முட்டை எடுத்துட்டேன். இந்த 4 முட்டை நமக்கு ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது நம்ம இப்போது உடச்சி எடுத்துக்கலாம். முட்டை கூலிங் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கூலிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். இப்போது 4 முட்டையுமே உடச்சி எடுத்துட்டேன். இப்போ ஜீனி சேர்த்துக்கலாம். 4 முட்டைக்கு 4 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்பூனில் ஃபுல்லாக எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான ஒரு இனிப்பு கிடைக்கும். 4 ஸ்பூன் ஜீனி சேர்த்தாச்சு. அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 4 முட்டைக்கு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. நீங்கள் வெண்ணிலா எக்ஸன்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். நான் வீடியோக்காக பவுலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றினேன். நீங்கள் டைரெக்டாக கூட மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஜீனியெல்லாம் கரையிற மாதிரி நல்லா அரைச்சி எடுக்கணும். இது மாதிரி நல்லா நொறையாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நான் ஜீனி எல்லாமே நமக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கணும். இப்போ இது மாதிரி குழிக்கரண்டியில் 4 கரண்டி பால் சேர்த்துக்கலாம். இது மாதிரி குழிக்கரண்டி மேக்ஸிமம் எல்லா வீட்லேயுமே இருக்கும். கரெக்டாக நான் 200 ml பால் சேர்த்துட்டேன். பாக்கெட் பால் அல்லது பசும்பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு மிக்ஸி கிரைண்ட் பண்ணும்போது கீழே வலியும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு முட்டை ஜீனியெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பால்லையும் நெய்யும் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இதை சுற்றிலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது தான் நமக்கு இந்த ஸ்வீட் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். சுற்றிலும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இதில் போட்டுடலாம். நீங்கள் வேறு நட்ஸு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் போட்டுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதி வந்துடுச்சு. அது உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முட்டையத்துக்கு உள்ளே வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் இதை வைக்கணும். இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டு நமக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் வச்சா போதும், நமக்கு கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ 20 நிமிஷம் எனக்கு கழிச்சிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு இடையில நீங்கள் வெந்துருச்சா அப்படின்னு கூட செக் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டேன், எனக்கு வெந்துருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்துக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல, அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இன்னும் நாட்டுக்கோழி முட்டையில் செஞ்சால் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ இதை அப்படியே வெளியில் எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆறினா போதும். ஆறினதுக்கப்புறம் சுற்றிலும் இது மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக எடுத்து விட்டுறலாம். நமக்கு நெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாகவே வந்துடும். இருந்தாலும் லைட்டாக கத்தியை வச்சு எடுத்து விட்டுறலாம். மேலே ஒரு பிளேட் வச்சு கவுத்தி விட்டுறலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம சட்டியோடு திருப்பிட்டா போதும், ரொம்பவே சூப்பராக வந்துடும். வாவ், எவ்வளோ அழகாக வந்திருக்குல்ல, பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் முட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த முட்டை வாட்டில் அப்போ உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.